ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் இது வந்த பின்னாடி HIV ஆக மாறத்துக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, நாட் ஓன்லி ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆர் பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன், சிஃபிலிஸ், கனேரியா, வாட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி இது HIV ஆக ஏதாச்சும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி என்ன? ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஜமா இது மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஸோ டீட்டெயிலாக கிளியரா உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த நம்ம சேனல் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி இந்த போன வீடியோ கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனா, ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆகட்டும் இல்லைன்னா எனி அதர் இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி அது HIV ஆக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க நிறைய பேர் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ், அன்னோன் பர்சன் கிட்ட அன்ப்ரொடெக்டோட பார்ட்டிசிபேட் பண்ணி, சில பேர் ப்ரொடெக்ஷனோட பார்ட்டிசிபேட் பண்ணி, ஸோ ப்ரொடெக்ஷனோட பார்ட்டிசிபேட் பண்ணா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே அன்ப்ரொடெக்டடா பண்ணா இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி பண்ணி ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வரும்போது நிறைய பேர் கூட ரீசெண்டாக கால் பண்ணி கூட கேட்டாங்க, சார் எனக்கு ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் இருக்கு, இது ஏதாச்சும் HIV மாறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ இன்னொன்று நான் ஒன்று சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இது ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ், ஹெர்பிஸ் வைரஸ் வந்தா ஸோ அதுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். HIV என்னது? ஹியூமன் இம்யூன் வைரஸ். ஹியூமன் இம்யூன் வைரஸ் வந்தா அதுக்கு சம்பந்தப்பட்ட HIV ப்ராப்ளமே வரும். அப்புறமா வாட்ஸ் எடுத்துக்கலாம், ஜெனிட்டல் வாட்ஸ், பாப்புலோமா வைரஸ் சொல்லுவாங்க. ஸோ பாப்புலோமா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனா ஸோ ஜெனிட்டல் வாட்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறமா சிஃபிலிஸ் கிடைச்சா ட்ரெப்போடோமா பெல்லடியம் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், ஸோ இது இன்ஃபெக்ட் ஆனா சிஃபிலிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வைரஸ்க்கு ஒரு பாக்டீரியாவுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது அந்த வைரல் இன்ஃபெக்ட் ஆகும்போது அந்த ப்ராப்ளமே வரும், அதை விட்டு இன்னொரு ப்ராப்ளம் வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொரோனா வந்துச்சு ரீசெண்டாக, இதுக்கு முன்னாடி வந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கொரோனா வைரஸ் பின்னாடி கொரோனா வைரஸ் எல்லாம் வேற வைரஸ் வந்துருச்சு, அதில் வேற டிசீஸ் வந்துச்சு, ஏதாவது சொல்லுங்களா? இல்லை, கொரோனாக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் வந்துச்சு. எவ்வளோ மியூட்டேஷன் ஆனா கூட அதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான் வந்துச்சு. ஸோ அதனால சொல்றேன், ஸோ ஹெர்பஸ் வரட்டும், எந்த இன்ஃபெக்ஷன் வரட்டும், அது HIV மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு வாட்டிக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமானப்போ கேன்சரை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெனைல் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஓகேவா? ஸோ ஹெர்பிஸ் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனா ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த பாப்புலோமா வைரஸ் வேணா ஜெனிட்டல் வாட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வைரஸ்க்கு ஒரு பாக்டீரியாவுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்க பயப்படாதீங்க, இது HIV மாறுமா இல்லை வேற ஏதாச்சும் மாறுமான்னு. ஸோ தயவு செஞ்சு பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ரெண்டு டிசீஸ், ரெண்டு வைரல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்றேன், நான் வெளியே மோஸ்ட்லி செக்ஸ் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணுங்க, பண்ணா உங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஸோ எவ்வளோ ப்ரொடெக்ஷனோட போனா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் வீடியோவில் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக்கோட முன்னாடி வந்துடும். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.